அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன். அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா 29வது அத்தியாயம் 69வது வசனம், எவர்கள் நம்மை நோக்கி முயற்சி செய்கிறார்களோ, நான் ரப்போடு நெருங்க வேண்டும், ரப்போடு நெருங்க வேண்டும், நான் மறுமைக்காக வேண்டி என்று அதை நோக்கிய பயணமாகவே எவருடைய பயணம் இருக்கிறதோ, அப்படின்னா உலகத்துல வேற எந்த பயணம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. எல்லா பயணங்களும் நோக்கம் அதுவாக இருக்க வேண்டும். நான் இன்னைக்கு சம்பாதிக்க போறேன், என்னுடைய நோக்கம் அருமையாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்க வேண்டும். நான் கடல் கடந்து போகிறேன், அங்கே நோக்கம் என்னங்க, நான் அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹ்வை நான் சந்திக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தம், நாளைய மறுமையின் வெற்றி என்ற நோக்கத்தோடு யார் பயணிக்கிறார்களோ, அதான் அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா, அப்படி யார் பயணிக்கிறார்களோ லனஹ்தியன்னஹும் சுபுலனா, அவர்களுக்கு நான் ஒரு வழி அல்ல பல வழிகளை நான் திறந்து காட்டுவேன். ஒரு வழி அல்ல பல வழிகளை நான் திறந்து காட்டி விடுவேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் இப்படிப்பட்ட நல்ல சிந்தனை உடைய நற்பணியாற்றக்கூடியவர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில சொல்லி தருவதை நாம் பார்க்கிறோம். என்னங்க இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுதுங்க? நம்முடைய முயற்சி எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் 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 என்று இருக்க வேண்டும். உலகத்துல எந்த காரியத்தை செய்யணும்னாலும், இன்னைக்கு நான் 500 ரூபாய் சம்பாதிக்கணும்னா வீட்டுல படுத்திருந்தா 500 ரூபாய் வந்துருங்களா? வீட்டுல படுத்திருந்தா வந்துருமா? வரவே வராது. அன்பிற்கினியவர்களே, செல்ல வேண்டும், நான் என்ன செய்யணும்? அதற்கான தேடலை நாம் போக வேண்டும், உழைக்க வேண்டும், அதற்கடுத்து ஊதியத்தை பெற வேண்டும், இவ்வளவு காரியம் செய்யணும் இல்லை. அதே போன்றுதான் முயற்சி அவசியம் என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் இருந்து நாம் பெறுகிற படிப்படியாக இருக்கிறது என்பதை வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா முயற்சித்துக் கொண்டே இருங்கள் என்பதை ஒரு பாடமாக நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம்.